இந்த சீரியலோட ப்ரமோல நம்ம தமிழ் கிச்சனுக்கு போறாங்க. அப்ப பூரணி இருந்துகிட்டு வா தமிழ் என்ன சாப்பிடுறேன்னு கேக்குறாங்க. உடனே தமிழோட விரல்ல கட்டு போட்டுருக்கிறத பார்த்து என்னாச்சு தமிழ் ஏன் விரல் அடிபட்டிருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம தமிழ் இல்லக்கா ஃப்ரிட்ஜ்ல இருந்த காய்கறி எல்லாம் எடுத்து ரூம்ல வச்சு காய்கறி வெட்ட பழகிட்டு இருந்தேன், அப்ப விரல் வெட்டிக்குச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு பூரணி இருந்துகிட்டு என்ன தமிழ் இப்படி இருக்க, கொஞ்சமாச்சும் கவனமா இரு, சமையல் செய்யும் போது ரொம்பவே சூதானமா இருக்கணும், கொஞ்சம் அச்சாக்கிறதையா இருந்தாலும் இந்த கை சுட்டுக்கிறது விரல் வெட்டிக்கிறதுன்னு இந்த மாதிரி எல்லாம் நடக்கும், இனிமேலாச்சும் பார்த்து சூதானமா இருக்கணும் சரியா? சரி உனக்கு இன்னைக்கு நான் குக்கர்ல எப்படி சாதம் வைக்கணும், அதுல எந்த பதத்துல இறக்கி வைக்கணும்னு சொல்லி தர போறேன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் தாமரையோட அம்மா இருந்துகிட்டு ஓஹோ தமிழுக்கு சமையல் கிளாஸ் நடக்குதான்னு பாக்குறாங்க. தமிழ் இப்ப பார்த்தல குக்கர்ல சாதம் வச்சல இதே மாதிரிதான் டெய்லி வைக்கணும், இந்த குக்கர்ல 5 விசில் வந்தவனே சாதம் கரெக்டா வெந்திருக்கும், அதுக்கப்புறம் இந்த குக்கரை நீ இறக்கி வச்சிடணும். சரி அடுத்தது கூட்டு பொரியல் எல்லாம் பண்ணணும், அதுக்கு நீ காய்கறி வெட்டி தெரியான்னு கேக்குறாங்க. நம்ம தமிழும் சரிக்கா நீங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க நான் செய்யறேன்னு சொல்றாங்க. அந்த சமயம் பூர்ணியோட புருஷன் மேல இருந்து இங்க வான்னு கூப்பிட உடனே பூர்ணியும் நம்ம தமிழ் கிட்ட தமிழ் என் புருஷன் கூப்பிடுறாரு நான் போயிட்டு வந்துடுறேன், கரெக்டா இந்த குக்கர்ல 5 விசில் வந்ததும் இறக்கி வச்சிருன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப கிச்சன்ல தமிழ் மட்டும் தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தாமரையோட அம்மா கிச்சனுக்கு வந்து தமிழ் இங்க நல்லெண்ணெய் பாக்கெட் எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் கீழே கபோர்ட்ல இருக்கும், கொஞ்சம் பார்த்து எடுத்துதான்னு கேக்குறாங்க. அப்ப தமிழ் அவங்க சொன்னதுக்காக நல்லெண்ணெய் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் தாமரையோட அம்மா இருந்துகிட்டு குக்கரோட விசில் எடுத்துட்டு அந்த வெண்டி டியூப்ல கருவேப்பிலை குச்சியை சொருவி விட்டுறாங்க. சொருவினதுக்கு அப்புறம் விசில் எடுத்து மூடிடுறாங்க. உடனே தமிழ் வந்து இங்க நல்லெண்ணெய் பாக்கெட்டே இல்லன்னு சொல்ல அதுக்கு தாமரையோட அம்மாவும் ஓஹோ இங்க இல்லையா, சரி விடு அப்ப நல்லெண்ணெய் காலிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன், நான் கடையில போய் வாங்கிக்கிறேன், சரி நீ வேலையை பாருன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தாமரையோட அம்மா கிச்சன்ல ஒரு ஓரமா நின்னுக்கிட்டு கிச்சனையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. தாமரை வந்து என்னம்மா நீ கிச்சனையே ஊத்து பாத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்க அதுக்கு தாமரையோட அம்மா இந்த மாதிரி குக்கரோட வெண்ட் டியூப்ல கருவேப்பிலை குச்சியை சொருவிட்டேன், அதனால குக்கர் விசில் வராது, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருன்னு சொல்றாங்க. இந்த சமயம் சேது வந்து தமிழை இங்க வான்னு கூப்பிடுறாரு. நம்ம தமிழும் கிச்சனை விட்டு வெளியே போயிடுறாங்க. கரெக்டா அவங்க கிச்சனை விட்டு வெளியே வந்ததும் குக்கர் வெடிச்சிருது. அந்த சத்தத்தை கேட்டதும் தமிழ் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. மயங்கி விழுந்திருந்த தமிழை சேது தூக்கிட்டு போய் சோஃபால படுக்க வைக்கிறாரு. அதை பார்த்த சேதுவோட அம்மாவும் சேது என்னப்பா ஆச்சு தமிழ் ஏன் இப்படி மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறான்னு கேக்குறாங்க. உடனே தாமரோட அம்மா இருந்துகிட்டு பூரணியும் தமிழும் அடிப்படையில சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க, என்ன நடந்ததுன்னே தெரியல, திடீர்னு குக்கர் வெடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் சேது தமிழோட முகத்துல தண்ணி தெளிச்சதும் தமிழ் மயக்கம் தெளிஞ்சிடறாங்க.